2019ஆம் ஆண்டு 31வது கேள்வி ஒட்சிஜன் அணுக்களையும் கந்தக அணுக்களையும் கொண்ட எளிய பங்கீட்டு வலி மூலக்கூறு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. H2O ஆனது ஈரியல்பு இயல்புகளை காட்டுகிறது. ஈரியல்பை காட்டும் என்பது எங்களுக்கு சரியான கூற்று. அமில மூல இயல்புகளை H2O காட்டும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் H2Oவுக்குள்ளே வந்து HCl சேர்த்திங்கன்னு சொன்னால், நீருக்குள்ளால் நீங்கள் HCl சேர்த்திங்கன்னு சொன்னால் நீர் வந்து தன்னை தனிச்சோடியை வழங்கி H+ வாங்கி கொள்ளும். அதாவது உங்களுக்கு தெரியும் H3O+ இங்கே உருவாகும், சக Cl- வரும். எனவே H+ இங்கே இருக்கிற H+ வாங்கியாக H2O தொழிப்படுறதால H+ உங்களுக்கு தெரியும் H+ வாங்கிய காணப்படுற கூறு வந்து ஒரு மூல இயல்பை காட்டுமன்றதால் H2O இங்கே மூலமாக தொழிப்படும். இதே வேளையில் H2Oவுக்குள்ளே நீங்கள் நீருக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாக்கம் இருக்குது. நீருக்குள்ளே நீங்கள் அமோனியாவை போட்டிங்கன்னு சொன்னால் பகுதி அயனாக்கம் அடைஞ்சு அது வந்து NH4+ கொடுக்கும். NH4+ சக OH- கொடுக்கும். இங்கே வந்து நீர் வந்து அமோனியாவுக்கு வந்து நீர் H+ வழங்கியிருக்கு. அமோனியா தனிச்சோடியை கொடுத்து நீர் H+ வாங்கியிருக்கு. நீர் H+ கொடுத்ததால் தான் OH- விடுவிக்கப்படுது. எனவே நீர் இங்கே வந்து அமிலமாக தொழிற்படும். எனவே அமிலமாக மூலமாக தொழிற்படும் இடத்தால் நாங்கள் ஈரியல்பை கொண்டிருக்கும் என்ற கருத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படியே பாருங்கள், 2வது கூட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஐதரசன் பரோட்சைட்ர கொதிநிலை H2Oவின் கொதிநிலையும் பார்க்க உயர்ந்தது சரியான கூற்று. உங்களது நீர கொதிநிலை அன்னளவாக ஒரு 100 ஃபாகைசி எங்களோட அறிவிப்பு நிலையில் எங்களோட வளிமண்டல முக்கத்தில் H2O2 பொறுத்த மட்டில் ஒரு 150 ஃபாகைசி அன்னளவாக. காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், நீரை பொறுத்த மட்டில் நீர் வந்து தன்னுடைய தனிச்சோடி ஆக்சிஜனில் காணப்படுற தனிச்சோடி இந்த இருக்க டெல்டா+ காரணமாக ஹைட்ரஜன் கொண்டு உருவாக்கும். ஆனால் H2O2 பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் அது ஒரு திறந்த புத்தக வடிவன்ற மூலக்கூறு. அங்கே இருக்கின்ற ஒவ்வொன்றிலையும் 2 தனிச்சோடிக்கத்தால் இங்கே இருக்க ஆக்சிஜன் 2ம் அதே மாதிரி இங்கே இருக்க ஐதரசன் பிணைப்புகள் உருவாக்குறதால நீரில் இருக்கிற ஐதரசன் பிணைப்புகள் எண்ணிக்கையை விட H2Oவில் ஐதரசன் பிணைப்புகள் எண்ணிக்கை உயர்வண்டபடினால எங்களுக்கு வந்து நீர் வந்து நீரை விட H2O2வில் வந்து கொதிநிலை வந்து உயர்வு என்பது சரியான கூற்று. ஒரு பாகுநிலை தன்மையான திரவம் இருக்குது. 2 ஐதரசன் பிணைப்போட வலிமை கூடியத்தால் தானே அப்படி திரவமாக இருக்குது, பாகுநிலை திரவமாக இருக்குது. அதில் சி கூற்று அமில ஊடகத்தில் மாத்திரம் நீர் வந்து ஒரு H2O2 ஒரு ஒட்சியேட்டியாக தாக்கம் புரியலாம். பிழையான கூற்று. H2O2 அமில ஊடகமாக இருந்தாலும் மூல ஊடகமாக இருந்தாலும் ஒட்சியேட்டியாக தொழிற்படக்கூடியது. உங்களுக்கு தெரியும், உதாரணமாக உங்களோட Fe2+ நீங்கள் எடுப்போம். Fe2+ கரைசலுக்கு நீங்கள் H2O2வை அமில ஊடகத்தில் போட்டிங்கன்னு சொன்னால் அது Fe3+ மாறிக்கொண்டு ஒட்சியேட்டப்பட்டு கொண்டு இவர் H2O தாழ்த்தப்படுவார். எனவே ஒட்சியேட்டியாக H2O2 இருக்குது. இது அமில ஊடகத்தில். இதே இது கார ஊடகம் உண்டில், உதாரணமாக நீங்கள் Mn2+க்கு கார ஊடகத்தில் H2O2 போட்டிங்கன்னு சொன்னால், கார ஊடகத்தில் OH- ஊடகத்தில் H2O2 போட்டிங்கன்னா அவர் MnO2 ஒட்சியேட்டப்படுவார். MnO2 உள்படி ஒட்சியேட்டப்படுவார். எனவே H2O2 எங்களுக்கு அமிலோடத்தில் மட்டும் இல்லாமல் கார ஊடகத்திலையும் ஒட்சியேட்டியாக தாக்கம் புரியும். டி கூற்று நம்ம அடிக்கடி பார்க்குறது H2S SO2 H2O2 இதெல்லாம் வந்து ஒட்சியேட்டியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடிய ஆக்கள். எனவே தாழ்த்தியாக மட்டும் தொழிற்படக்கூடிய என்பது பிழை. எனவே ஏயும் பியும் சரியானதால் மூலாவிடை போயிடும். ஐதரோ கார்பன் பற்றி சரியான கூற்று கேட்டிருக்கு. ஐதரோ கார்பன் உங்களுக்கு தெரியும், கார்பன் ஐதரசனை மட்டும் கொண்டாக்குறது ஐதரோ கார்பன்கள். எனவே எல்லா ஐதரோ கார்பன்களும் மிகையான ஓட்டுவுடன் தாக்கம் புரிந்து CO2 H2ஐயும் தரும். உங்களுக்கு தெரியும் சரியான கூற்று. பொதுவாக உதாரணமாக ஒரு எளிய ஐதரோ கார்பன் எடுக்கிறேன் CH4 தாக்கமடையமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் CO2+ H2O எங்களுக்கு விளைவாக தரும். எல்லா ஐதரோ கார்பன் எல்லா அட்கைன்களும் கிரிக்னார்டின் சோதனையுடன் தாக்கம் புரிய செய்யப்படும் போது அட்கைனைல் மக்னீசியம் ஏலைட்டுகளை தருகின்றன. பிழையான கூற்று. கிரிக்னார்டின் சோதனை பொருளோட உங்களுக்கு தெரியும் RC∏CH அமில ஐதரசனை கொண்ட அட்கைன்கள் தான் தாக்கமடையும். அதில் அமில ஐதரசனை உங்களுக்கு தெரியும் கிரிக்னார்டின் சோதனை பொருளுடைய கருநாடியாக அல்லது அமிலமாக தொழிற்படக்கூடிய R- தொகுதி இந்த இருக்க H+ வந்து வாங்கிக் கொள்ளும். எனவே RC∏C இந்த இருக்கிறதுல MgX வாரத்தோட ப்ளஸ் எங்களுக்கு RH எங்களுக்கு விளைவாக்கப்படும். எனவே இந்த இருக்க தொகுதி உருவாக்கப்படணும் என்று சொன்னால் அட்கைனைல் மக்னீசியம் ஏலைட் உருவாக்கப்படணும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அமில ஐதரசனை கொண்ட அட்கைன் தேவைப்படும். ஏனைய அட்கைன் எங்களுக்கு இப்படி தாக்கம் புரிய இயலாது. பி கூற்று பிழை. ஒரு கிளைத்த அல்கேனின் கொதிநிலை அதே சார் மூலக்கூடு திணிவை கொண்ட ஒரு நேர்ச்சங்கிலி திணிவுள்ள ஒரு கிளைக்காத அல்கேனின் கொதிநிலை, கிளைக்காத ஒரு நேர்ச்சங்கிலி
அப்போ அதே மூலக்கூறு தெரிவாண்டா ரெண்டு சமபகுதியை மாதிரி உதாரணமாக நீங்கள் பாருங்கள் C4H10க்குரிய சமபகுதியத்தை பொறுத்த மட்டும் கிளை இல்லாமல் நம்ம நேர்ச்சங்கிலி சேர்வை அழினமெண்டா அப்படி சேர்வு கொண்டு வரும். கிளைத்த சேர்வை நாம் அழினமெண்டா CH3 இங்கிற பக்கம் CH3 வரும். ரெண்டும் அட்கேன், ரெண்டும் வந்து முனைவற்றது. லண்டன் விசை மாத்திரம் காணப்படும். லண்டன் விசைற வலிமை எப்போ கூடுமெண்டா மூலக்கூறு நேர்பரப்பு கூடுனா கூடும். கிளை விடாத சங்கிலியில் 4 கார்பன் சங்கிலி நேர்பரப்பு கூட, ஆனால் இங்கே 3 கார்பன் சங்கிலி மூலக்கூற பரப்பு குறையிருக்கத்தால் கிளைத்த சங்கிலில் லண்டன் விசிற வலிமை குறையும். எனவே கொதிநிலை குறையும். எனவே கொதிநிலை கூடியது வந்து நேர்ச்சங்கிலி சேர்வை அறிக்கைமனத்தால் கிளைத்த அட்கேண்ட கொதிநிலை அதே சார் மூலக்கூறு தெரிவு கொண்ட கிளைக்காத அட்கேண்ட கொதிநிலை விட கூட இருக்க முடியாது பிழை. ஹைட்ரோ கார்பன்கள் எதுவும் NaOH தாக்கம் புரிவதில்லை. உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோ கார்பனை பொறுத்த மட்டும் NaOH தாக்கம் புரியுமா இல்லையாண்டு யோசிக்கக்கூடியதே வந்து அட்கைன் தான். அதுலேயும் வந்து அமிலைதரசம் கொண்ட அட்கைன் இருந்தாலும் கூட அமிலைதரசம் கொண்ட அட்கைன் உலோக சோடியத்துற தாக்கமடையுமே தவிர தாக்கமடைந்த RC∼C- மாறிக்கொண்டு H2 கேஸை விடுவிக்குமே தவிர NaOH ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அமில இயல்பு போதாது. எனவே NaOH வந்து எங்களுக்கு NaOH தாக்கம் அடைய மாட்டார் என்பது சரியான கூற்று. அட்கீனை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அட்கைன் தாக்கம் அடையுமா இல்லையாண்டு யோசிக்கணும். அதில் H+ இருக்கிறதால கொஞ்சம் அமிலத்தன்மை கூடி இருந்தாலும் NaOH தாக்கம் அடைய கூடிய அளவுக்கு அது அமில இயல்பு போதாது. எனவே எங்களுக்கு விட 4வது விடை தான் பொருத்தமானது. ஒரு அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பெல் அமுக்கத்திலும் பாருங்கள், ஒரு அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பெல் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால் நல்லா விளையக்கூடும் சுயமாக நடைபெறுதான். எனவே எங்களை சொல்கிறதுக்கு ஆப்ஷனை பாருங்கள். ஒரு அகவெப்ப தாக்கம் ΔH வந்து ப்ளஸ், அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார் ΔG வந்து சுயம் மைனஸ் அறிக்குது. எனவே சுயமாக நடக்குன்னு சொல்லியிருக்கார் ΔG மைனஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு அகவெப்ப தாக்கம் ΔH ப்ளஸ் அறிக்கக்குள்ள ஒரு தாக்கத்துக்கு ΔG மைனஸாக இருக்கிறோம்டா கட்டாயம் ΔS வந்து ப்ளஸ்ஸாக இருந்தே ஆகணும். ΔSம் மைனஸ் வந்து ΔH அகவெப்ப தாக்கத்துக்கு ΔS வந்து என்ட்ரோபி மாற்றம் மைனஸில் வந்தால் தாக்கம் சுயமாக நடைபெற இயலாது எந்த ஒரு வெப்பநிலையிலையும். எனவே தான் எங்களுக்கு பொருத்தமான கூற்று ΔS வந்து ப்ளஸ் இருக்கணும் சுயமாக நடக்கணும்டா. எனவே தொகுதியில் என்ட்ரோபி மாறமாட்டாது என்பது பிழை. தொகுதியில் என்ட்ரோபி அதிகரிக்கும் என்பது சரி, பிகாஸ் ΔS ப்ளஸ் இருக்குது. வெப்போல்ரை சம்பந்தமாக நிறைய பிள்ளைகள் குழம்புறது ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நல்லா விளைய கொள்ளுங்கள். ΔS ப்ளஸ்ஸண்டா என்ட்ரோபி அதிகரிக்கும், ΔS மைனஸாக என்ட்ரோபி குறையும் மாதிரி ΔH என்பது ப்ளஸ்ன்னு சொன்னால் வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும். வெப்ப உள்ளுரை வந்து அதிகரிக்கும். ΔH வந்து மைனஸ்ண்டா வெப்ப உள்ளுரை வந்து குறைவடையும். எனவே வெப்ப உள்ளுரை வந்து அதிகரிக்கும் என்பது சரியான கூற்று, குறையும் என்பது பிழை. பியும் சியும் சரியானதால் எங்களுக்கு 2வது விட தான் எங்களுக்கு பொருத்தமானது. மறந்துடப்படாது ஒரு அகவெப்ப தாக்கத்தில் வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும். ஏன்னா வெளியிலிருந்து வெப்பத்தை எடுக்க போகுதானே என் தொகுதியில் வெப்ப உள்ளுரை வந்து அதிகரிக்க போகுது, மாற்று கருத்தில். உங்களுக்கு தெரியும் தாக்கிகள் வந்து வச்சுக்கிறிக்க வெப்ப உள்ளுரை போதாண்டத்தால் தான் வெளியிலிருந்து வெப்பத்தை எடுக்க போகுது உள்ளுக்கு. எனவே தொகுதியில் வெப்ப உள்ளுரை அதிகரித்து தான் எங்களுக்கு விளைவு வரும். எனவே தான் பிள்ளைகள் வந்து 2வது விட பொருத்தம். உலோக அயன்களின் நீர்க்கரைசல் உள்ள H2S கேஸை அனுப்புவதன் மூலம் அவ்வயன்களை வீழ்படைய செய்தல் பற்றிய சரியான கூற்று. முதல்ல H2S நம்ம நீர்க்கரைசலில் போடுவோம். H2S கேஸை போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் படிப்படியாக அயனாக்கம் நடைபெறும். பட் அந்த படிப்படியாக நடைபெற அயனாக்கத்தை நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதுகிறேன். 2 படியில் நீங்கள் எழுதலாம், HS மைனஸ் வாரத்தையும் H2 மைனஸ் வாரத்தையும். பட் இருந்தாலும் விளங்கப்படுறதுக்காக வேண்டி இலகுவாக்க வேண்டி ஒரு படியில் நாங்கள் தாக்கத்தை எழுதுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் H2Sஐ பொறுத்த மட்டும் ரைட். H2S ஒரு வாயு. இந்த வாயு வந்து நீரில் கரைய போது 2 H2Sல வந்து 2 H+ இருக்கிறதெல்லாம் 2 H2O போட்டிருக்கேன். ஏனெண்டா 2 H3O+ எங்களுக்கு வாரத்தோட சக S2- கரைசல் விளைவில் வரும். S2- கரைசல் வரும். உங்களுக்கு தெரியும் வாயு நீரில் கரையுது. வாயுக்கள் நீரில் கரை தாக்கம் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். அது மட்டுமல்ல விளைவில் எல்லாமே எக்கோஸாக இருக்குது. தாக்கிற H2O லிக்விட், ஆனால் H2S மட்டும் கேஸ். எனவே விளைவு வாயு மூலெண்ணிக்கை கேஸ் மூலெண்ணிக்கையை பொறுத்த மட்டும் தாக்கிற பக்கம் 1 மோல், விளைவிட பக்கம் 0. இது எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது சொல்லியிருக்கிற விடயம், அதாவது H2Sஇன் அமுக்கம் குறைக்கப்படும் போது சல்ஃபைட் அயன் செறிவு அதிகரிக்கும். சமநிலை நகர்வை பார்த்தீங்கன்னா சரி, H2Sல வந்து அமுக்கத்தை குறைக்க போகிறேன். அமுக்கத்தை குறைச்சா லீ-செட்லியருடைய தத்துவப்படி, லீ-செட்லியர் பிரின்சிபலின் படி தத்துவப்படி அமுக்கத்தை அதிகரிக்கின்ற பின்முக திசையிலேயே சமநிலை நகரும். சமநிலை பின்னுக்கே வரும். ஏனெண்டா அமுக்கம் அதிகரிக்கிறோம்னா வாயு மூலெண்ணிக்கை அதிகரிக்க பக்கம் சமநிலை நகரணும். விளைவிட பக்கம் வாயு மூலெண்ணிக்கை 0, தாக்கிற பக்கம் வாயு மூலெண்ணிக்கை 1. எனவே வாயு மூலெண்ணிக்கை அதிகரிக்க பக்கம் சமநிலை நகரண்டா தாக்கிற பக்கம் பின்னோக்கி வரணும். பின்னோக்கி வந்தால் சல்ஃபைட் அயன் செறிவு அதிகரிக்க முடியாது, குறைய வேண்டி வரும். மூலாக்கூட்டு பிழை. இந்த சமநிலை பின்னுக்கே வரப்போது H2- செறிவு வந்து குறையணுமே.
வெப்பநிலை அதிகரிக்க செய்யும்போது சல்ஃபைட் அயன் செறிவு குறையும். உங்களுக்கு தெரியும் வாயுக்கள் நீரில் கருது வந்து ஒரு அகவெப்ப தாக்கம். வாயுக்கள் நீரில் கருது ஒரு புறவெப்ப தாக்கம் எப்போதும். எனவே நான் புறவெப்ப தாக்கம் கொண்டு வெப்பநிலை அதிகரிக்க போகிறேன். வெப்பநிலை அதிகரித்தா சமநிலை அகவெப்ப திசையில் பின்னோக்கி நகரும். ஏனெண்டா முன்னோக்கிய தாக்கம் புறவெப்பம். இல்லை நீங்கள் வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொன்னால் சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகர்ந்தால் சல்ஃபைட் அயன் செறிவு குறையும் என்பது சரி. என்றா வந்து சல்ஃபைட் அயன் விளைவில் எடுக்க சமநிலை பின்னுக்கு வருமா இருந்தால் H2- செறிவு குறையும். கரைசலோட Na2S சேர்த்த போது கரைந்த H2S கூட்டப்பிரிகை அளவு குறைகிறன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் Na2S ஒரு அயன் சேர்வை. இதை நீருக்குள்ளே போட்டிங்கன்னா முழுமையாக அயனாக்கம் அடைஞ்சு Na+ஐயும் H2- கொடுக்கும். H2- பொது அயன் விளைவினால் உயர் செறிவுடைய H2- வாரத்தால் சமநிலை பின்னோக்கி நகர்த்தப்பட்ட H2S அயனாக்கம் குறையும். எனவே சரியான கூற்று. டி. கரைசலில் pH பெருமானம் அதிகரிக்கப்படுகையில் சல்ஃபைட் அயன் செறிவு குறைகிறது. pH பெருமானம் அதிகரிக்கப்பட்டால் H+ செறிவு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தெரியும் குறையும். H3O+ செறிவு குறையும். pH பெருமானம் குறைக்கப்படுறேன். pH பெருமானத்தை குறைக்கப்படுறேன். pH பெருமானம் அதிகரிக்கப்படுறோம். கரைசலில் pH அதிகரிக்கதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் H3O+ செறிவை நாம் குறைக்கணும். H3O+ செறிவை குறைச்சோம்னா சமநிலையில் காணப்படுற H3O+ செறிவு குறைஞ்சா அதிகரிக்கிறதுக்காக வேண்டி லீச்சரில் தத்துவப்படி சமநிலை முன்னோக்கி நகர்ந்தால் சல்ஃபைட் அயன் செறிவு அதிகரிக்கும். ஆனால் குறையும் என்று தந்திருக்கு. பிழையான கூற்று. எனவே பியும் சியும் சரியானதால் நாங்கள் 2வது விடைக்கு தனிதுக்கும் போகலாம். தரப்பட தாக்கங்களில் கருநாட்ட பிரதியீடு தாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், கருநாட்ட பிரதியீடு முதலாவது தாக்கம் உங்களோட HCN போடப்பட்ட தாக்கம். ஸோ பிள்ளையான கூட்டு. பிகாஸ் கர்நாட்ட கூட்டல் பைப்பினை புடஞ்சிருக்கு. ஸோ ஏயை பொறுத்த மட்டும் ஒரு கர்நாட்ட கூட்டல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களோட சிலபஸில் பொறிமுறை இருக்குது. அல்டிகருக்கு நாம் HCN போட்டோம்னு சொன்னால் கர்நாடியாக CN- தொழிற்படும். இந்த CN- தன்னுடைய கர்நாடி இவர் தான். CN- தான் கர்நாடி. ஸோ கர்நாட்ட கூட்டல் தனிச்சோடியை வந்து Δ+ கார்பனை கொடுத்த முடிய ஆக்சிஜன் பைப்பினை புடஞ்சிருக்கிறது. ஆக்சிஜனுக்கு வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் CH3 இந்த இடத்துல CO- இருக்கும். இதில் எடுத்துக்கொண்டு H-ம் C-யும் இங்கே இணைஞ்சிருக்கு. எனவே கர்நாட்ட கூட்டல் கர்நாடி இணைஞ்சிருக்கதால் இதுக்கு பிறகு தொகுதிக்காக நபர் H+க்கு இங்கே இருக்கிற O- தன்னை தனிச்சோடியை கொடுக்குமாக இருந்தால் இறுதி விளைபொருளாக ஒரு OH எங்களுக்கு விளைவாக்கப்படும். CH3OH இங்கே H இருக்கும். இங்கே CN வரும். ஒரு கர்நாட்ட கூட்டல். எனவே மூலா கூட்டுப்பிள்ளை. இரண்டாவது ஓகே. பியை பொறுத்த மட்டும் OH எடுபட்டு Cl வரப்போது கர்நாட்ட பிரதியீடு கர்நாடியா Cl- தொழிற்படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. சியை பொறுத்த மட்டும் எகைன் கர்நாட்ட பிரதியீடு உங்களுக்கு தெரியும். CH3Cl அவருக்கு NaOH போட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து காணப்படுற Cl காணப்படுகின்ற Cl எடுபட்டு அதில் OH- வந்து சேரும். OH- கர்நாட்ட பிரதியீடு. எனவே அந்த குற்றம் சரி. அடுத்தது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து பரவிய சூரிய ஒளி முன்னிலையில் Cl2 ஆனது அட்கினோட தாக்குறது. சுயாதீன மூலிகை பிரதியீடு தாக்கம் பிழையான கூற்று. எனவே பியும் சியும் சரியானதால் 2வது விடைக்கு நாங்கள் போயிடும். வளிமண்டல கார்பனீர் ஆக்சைடு மட்டும் உயர்தல். CO2 அளவு வந்து கூடுறின்னு எடுப்போம். உயர்ந்தால் சம்பந்தமாக சரியானது. கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்கிறது. உங்களுக்கு தெரியும் பொதுவாக இதில் குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. CO2 கேஸ் அளவு அதிகரிச்சிருக்குன்னு எடுப்போம். அதிகரித்தா CO2 கேஸ் உங்களுக்கு தெரியும் நீரில் கரைகின்ற அளவு என்ன செய்யணும்னா கூடும். ஏன் வளிமண்டலத்தில் CO2 கூடி இருக்குது. எனவே நீரில் கரைய போகிற CO2 அளவு கூடும். எனவே CO2 அளவு நீரில் கரைஞ்சது கூடனா அல்லது வந்து மழையோடு சேர்ந்து CO2 வந்து கடல் நீருக்குள்ளே வந்தால் CO2 கேஸ் அளவு கடல் நீரில் வந்து கரையும். கடல் நீரில் கரையிற அளவு கூடுமா இருந்தால் CO2 கேஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கரைஞ்சால் ஒரு மென்னமிலமான H2CO3 கொடுக்கும். H2CO3 மென்னமிலம் பகுதியாக நீருக்குள்ளே பிரிஞ்சு H+ஐயும் HCO3- விடுவிக்கும். HCO3- உங்களுக்கு கார்பனேட்டை விடுவிக்கும். எப்படியோ H+ அயன்கள் விடுவிக்கப்படுறதால எங்களுக்கு வந்து நீர் அமிலத்தன்மை அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வன்மையை குறைக்கிறது என்பது பிழையானது. எப்படி நான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீர்நிலைகளில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி H2CO3 அயனாக்கம் அடைகிறதால CO2 கூடி நீர்நிலைகளில் H+ அளவு கூடும். அமில இயல்பு கூடினா உங்களுக்கு தெரியும் இந்த கல்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் கார்பனேட்டு பாறைகள் எல்லாம் இந்த அமிலத்தில் கரைஞ்சி கல்சியம் மெக்னீசியம் அயன்களை நீருக்கு விடுவிக்கும். கல்சியம் மெக்னீசியம் அயன்களில் செறிவு கூடுமாக இருந்தால் நீர்நிலைகளில் வன்மை அதிகரிக்கும். எனவே அந்த கூற்றுப்பிழை.
சூரியனிலிருந்து வார யூவி கதிர்ப்பை வலிமையாக உறிஞ்சும் பிழையான கூற்று. CO2 பச்சை விட்டு வாயு, அது உறிஞ்ச போகிறது IR கதிர்ப்பை. எனவே அந்த கூற்றுப்பிழை. அமிலமலைக்கு பங்களிப்பு செய்வதில்லை, அது கடும் முக்கியம். உங்களோட தியரி உங்களுக்கு தெரியும். அமிலமலைக்கு CO2 பங்களிப்பு செய்யாது. CO2வால் மழைநீருக்கு ஏற்படுற அமிலத்தன்மைக்கு நாங்கள் அமில மலை என்று சொல்கிறல்ல, இந்த கூற்று சரியானது. 4வது விடை. அமிலமலைக்கு பிரதானமான காரணமான வாயுக்கள் SO2, SO3, அதே மாதிரி NO2, அதோட NO2 உருவாக்குற NO தான் முக்கியமான வாயுக்கள் இருக்கும். மற்றபடி CO2 அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யாது. எனவே எங்களுக்கு CO2 அதிகரித்தால் பூகோள வெப்பமுடல் வருமே தவிர எங்களுக்கு அமிலமலை வராது. எனவே 4வது விடை பொருத்தம் ஏயும் டியும் சரியான கூற்று. 37வது கேள்வி 3D தோப் மூலகங்கள் சம்பந்தமானது. ஸ்கெண்டியம் துறக்கம் நாகம் வரையான மூலகங்களை பற்றி காய்ச்சிருக்கு. முதலாவது 3D தோப் மூலகங்களுக்கு இடையே ஜெட்டனுக்கு அதிக அயனாக்கல் சக்தி உண்டு என்பது சரியான கூற்று. உங்களுக்கு தெரியும் அயனாக்கல் சக்தி பொதுவாக ஜெட்டனுக்கு ஏன் கூட வேண்டாம். ஸ்கெண்டியம் துறக்கம் நாகம் வரையான மூலகங்களில், குறிப்பாக CU வரையான மூலகங்களில் பெருமளவான ஒரு அயனாக்கல் சக்தி அதிகரிப்பு இருக்காது. அயனாக்கல் சக்தி பொதுவாக இடமிருந்து வலம் அதிகரிக்கும். ஸ்கெண்டியம் துறக்கம் செட்டன் வரக்குள்ள பொதுவாக அதிகரிக்கும். ஆனால் செட்டனுக்கு ஏன் கூடுமென்னு அவங்களுக்கு தெரியும். செட்டன் 3D10 4:2 அமைப்பை கொண்டது. எனவே முழுமையாக நிரம்பி இருக்கிறபடினால இலத்திரங்கள் அகற்றுறது கஷ்டம். எனவே I1 கூடினால் செட்டன் என்பது சரியான கூற்று. பிரதான கூட்டங்களில் உள்ள SP தோப் மூலகங்களில் பெரும்பாலான மூலகங்களின் அயன்களைப் போலன்றி 3D தோப்பின் உலோக அயன்கள் விளிமியவா இலத்திரல் அமைப்பை அரிதாகவே பெறுகின்றன. உங்களுக்கு தெரியும், உதாரணமாக சோடியம் ஒரு S தோப் மூலகம், பொஸ்பரஸ் ஒரு P தொகுப்பு மூலகம். 15 இது 11. சோடியத்தை பொறுத்த மட்டும் 2p6 3s1 தான் அவர் இறுதி அமைப்பு. பொஸ்பரஸை பொறுத்த மட்டும் 3s2 3p3 அவர் இறுதி அமைப்பு. இவங்க அயன்களை பொதுவாக உருவாக்கக்குள்ள சோடியம் Na+ உருவாக்கம், இதை இழந்து பாருங்கள் விளிமிய வாயு மாதிரி வெறும் நியோன் மாதிரி. பொஸ்பரஸ் பொதுவாக உருவாக்குற P3- 3 ஏற்று 3s2 3p6 நியோன் அமைப்பை பெறும். ஆனால் டீகோய மூலகங்கள் அயன்கள் உருவாக்கல அப்படி இல்லை. உதாரணமாக CR எடுப்போம். CR பொதுவான CR3+, 3p6 3d5 4s1 தான் CR அமைப்பு. 3+ என்ற இவர் இழந்துட்டு 3p6ம் அதேபோல் 3d3க்கும் வரும். இது மாதிரி தான் எல்லா அயன்களும். எனவே தான் விளிமியவாயு அமைப்பை டீகோய மூலகங்கள் அரிதாகத்தான் பெறும். பெறாதண்டு இல்லை. உதாரணமாக பெறாதண்டு சொன்னால் பிள்ளை இரண்டா ஒரு போதும் பெறாதண்டா பிள்ளை. உதாரணமாக ஸ்கெண்டியம் உருவாக்குற ஒரே ஒரு அயன் Sc3+ தான். ஸ்கெண்டியத்தின் அமைப்பு 3p6 3d1 4s2. எனவே ஸ்கெண்டியம் 3+ மாறின நிறைய 2-3 இலக்கணம். 3p6 என்பது ஆகண்ட் அமைப்பு. எனவே எப்போதும் மண்டாப்பில் ஆனால் அரிதாகத்தான் பெற்றுக்கொள்ளும் அந்த அமைப்பை. எனவே எங்களுக்கு B கூற்று சரியானது. அடுத்தது போங்க C கூற்றுக்கு. சீலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் 3D தோப் மூலகங்களில் மின்னகத்தன்மை ஒத்த S மூலகங்களில் மின்னகத்தன்மையிலும் பார்க்க உயர்ந்ததாக இருக்கின்ற போதிலும் ஒரு அணுவாரை ஒத்த S மூல அணுவாரம் பார்க்க குறைந்தவை. உங்களுக்கு தெரியும் அந்த ஆவர்த்தன உதாரணமாக இந்த 3D தோப் மூலகங்கள் இருக்கின்ற 4ஆம் ஆவர்த்தன மூலகம் எடுத்தீங்கன்னா பொட்டாசியம் கல்சியம் ஸ்கெண்டியம் துறக்க நாகம் வரக்குள்ள இங்கே வரக்குள்ள பொதுவாக மின்னகத்தன்மை என்ன செய்யும் அதிகரிக்கும். அதே மாதிரி பிரதான படிகள் எண்ணிக்கை 4 படினால் இடமிருந்து வலமாக போகக்குள்ள கருவேற்றம் அதிகரிக்கத்தாலேயும் எனவே பயன்பாடு கருவேற்றம் அதிகரித்து எங்களுக்கு 6 என்ன செய்ய மாட்டா பொதுவாக குறைஞ்சு கொண்டு வரும். இனி அந்த கூற்றும் சரியானது. ஆனால் D நிறமற்ற சேர்வைகள் உண்டாக்கும் 3D தோப் மூலகங்கள் டைட்டானியம் ஜெட்டன் ஆகியவை ஆகும். ஸோ டைட்டானியம் ஜெட்டன் மட்டுமல்ல, அதோட டைட்டானியத்தை பொறுத்த மட்டும் அவங்களோட எல்லா சேர்வைகளும் நிறமற்றதல்ல. Ti4+ நிறமற்றது, Zn2+ நிறமற்றது, Cu+ நிறமற்றது. ஏன்னா நிறமற்ற சேர்வைகளை உருவாக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி Sc3+ சேர்வைகள் நிறமற்றது. ஏனெண்டா பகுதி நிரம்பிய D இருக்கப்படாது அயன்களில். பகுதி நிரம்பிய D இல்லதாக்கெல்லாம் எங்களுக்கு உருவாக்கும். எனவே டைட்டானியம் ஜெட்டன் என்பது மட்டும் என்பது பிழை. அதோட டைட்டானியத்தில் எல்லாம் அல்ல, Ti4+ தான் நிறமற்றது. Ti3+ Ti2+ வரக்குள்ள நிறம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனெண்டா பகுதி நிரம்பிய D இருக்கத்தால். எனவே எங்களுக்கு ABC 3 கூட்டுகளும் சரியானதால் 5வது விடைக்கு நாங்கள் போயிடும். 38வது கேள்வி எங்களை சொல்லியிருக்கிறாங்க. முறையே PA0 PB0. அதில் முக்கியமான விடயம் நிரம்பலாவி அமுக்கங்கள் 2 பேருக்கு சமன் இல்லை. எனவே 2 பேர கவர்ச்சி விசைகளில் வித்தியாசங்கள் இருக்குது. எனவே 2 பேர ஆவியாகிற தன்மைகளில் வித்தியாசங்கள் இருக்குது. நிரம்பலாவி அமுக்கங்களுடைய A மற்றும் B ஆய்வு பரப்புள்ள திரவங்கள் ரஷ்ய கரைசல் உருவாக்குறது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு கரைசல் எங்களுக்கு உருவாக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏயும் பியும் திரவம் ஏயும் திரவம் பியும். ஸோ 2 பேரும் ஆவியாகி A கேஸ் B கேஸை உருவாக்கும். ஸோ மொத்த அமுக்கம் PT உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் PA கேஸாக PB கேஸாக எங்களுக்கு இருக்கும். என்ன செய்கிறோம்னு சொன்னால் நல்லா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. சமநிலை இருக்க கலவைக்கு பாத்திரத்தின் கனளவை அதிகரிக்க செய்து அதே வெப்பநிலை சமநிலை முழுதாக்கும் போதுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் அமுக்கத்தை என்ன கனளவை என்ன செய்ய போகிறீங்கன்னா அதிகரிக்க போகிறீங்க.
தொகுதியில் கனளவு அதிகரித்து முடியும் என்ன நடக்கும்னு சொன்னால் நிறைய பாத்திரமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் கனளவு அதிகரித்து முடியும் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அமுக்கம் குறையும். உள்ளுக்கிறிய அமுக்கம் ஏற்கனவே உருவாக்கின அமுக்கம் எங்களுக்கு குறையும். சமநிலை இருக்குது. எனவே தான் அமுக்கத்தை அதிகரிக்கணும் மீண்டும்ன்றதுக்காக வேண்டி சமநிலை தானே. உதாரணமாக ஏ கேஸ் ஏ லிக்விட் கரைஞ்சி கரைசல் ஏ கேஸாக மாறுது. இப்போ நீங்கள் அமுக்கத்தை குறைச்சி முடிய கேஸில் பகுதி அமுக்கம் குறையும் தானே. குறைச்சி முடிய சமநிலையில் அதிகரிக்கிறதுக்காக சமநிலை முன்னோக்கி நகரும். பிக்கும் அதே மாதிரி தான். அதாவது நீங்கள் சமநிலை ஏ லிக்விட் ஏ கேஸோட சமநிலை இருக்கக்குள்ள நீங்கள் சமநிலையில் காணப்படுற தொகுதியில் மொத்த கனளவு அதிகரித்தா மொத்த அமுக்கம் குறையுமெண்டா ஏரையும் பீரையும் பகுதி அமுக்கம் குறையும். பகுதி அமுக்கம் குறையுமாக இருந்தால் சமநிலையும் படி சமநிலை லீச்சடில் தத்துவப்படி மீண்டும் சமநிலையுடைய முன்னோக்கி நகரும். எனவே முன்னோக்கி நகரக்குள்ள முந்திருந்ததை விட திரவத்தில் அதில் திரவத்தில் ஏயும் பியும் ஆவியாகிற அளவு கூட இருக்கணும். எனவே வாயுவில் முந்திருந்ததோட வாயு மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கணும். எனவே திரவத்தையிலேயும் வாயுவத்திலேயும் மூல் பின்னங்கள் மாற்றமடையும். ஆனால் சமனம் மாறாது. ஏனெண்டா 2 பேர் ஆவியாகிற அளவுகள் வித்தியாசம். நிரம்பலாயமுக்கு தொடர்பை நீங்கள் பார்த்தா விளங்கும். ஆவியாகிற அளவுகள் வித்தியாசம். பிகாஸ் PA0 PB0க்கு சமன் இல்லை. எனவே மூலா சொல்லிருக்கிறாங்க ஏகமாவி ஆகிட்ட குறித்தளவு ஒன்று வாயுவத்தைக்கு செல்லும். அதேவேளை திரவத்தின் அமைப்பு மாறாமல் இருக்கிறது. ஏயும் பி நீங்கள் வாசிக்கவே தேவையில்லை. திரவத்தின் அமைப்பு மாறாமலுக்கு எப்படி ஆவியாகிறது என அமைப்புன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக மூல் பின்னத்தை. எனவே 2 ஆவியாகிற தன்மை வித்தியாசம் இடத்தால் இதை பேலன்ஸ் பண்ண 2 ஆவியாகிற அளவுகள் வரையறிக்கும். இதில் உங்களுக்கு தெரியும் ஆவி அமுக்கம் குறைஞ்சால் நிரம்பல் ஆவி அமுக்கம் கவர்ச்சி வீச குறைஞ்சால் எங்களுக்கு குயிக் ஆவியாகுவார். ஏகமாவி ஆகியவற்றை குறித்தளவு ஒன்று வாயுவத்துக்கு செல்லும். அதேவேளை திரவத்தின் அமைப்பு மாறும், வாயு அவத்தினுடைய அமைப்பு மாறும். எனவே தான் உங்களுக்கு விட 3வது எங்களுக்கு பொருத்தமானது. 2 அமைப்பு மாறணும். ஏனென்று ஆவியாகிற தன்மைகளில் வித்தியாசம் இருக்கிறபடினால. 39வது முக்கியமான கேள்வி ஒரு மென்னமிலத்திற நீர்க்கரைசல். ஒரு மென்னமிலொன்று நீர்க்கரைசல் தொடர்பாக சரியான கூட்டு கேட்டிருக்கிறாங்க. முதலாவது மென்னமிலத்தின் செறிவு குறையும் போது கரைசலில் கடத்துதிறன் அதிகரிக்கிறது. கரைசலில் கடத்துதிறன் என்பது உங்களுக்கு தெரியும். கரைசலில் காணப்படுகின்ற அயன்களுடைய செறிவு அதிகரிக்குமாக இருந்தால் அவரோட கடத்துதிறன் அதிகரிக்கும். செறிவு அதிகரித்தா கடத்துதிறன் கூறும். எனவே நாம் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க மென்னமிலத்தில் செறிவு குறைஞ்சா கரைசலில் கடத்துதிறன் அதிகரிக்கும் என்பது பிழை. அதிகரிக்க இயலாது. கடத்துதிறன் குறையணும். என்ன அயன் செறிவு குறையும். அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் சில குழம்பிடப்படாது. அதாவது KA சமன் நம்ம C-α வர்க்கம் போடுறோம். எனவே நம்ம செறிவை குறைச்சோம்னு சொன்னால் அல்ஃபா கூடணும். அல்ஃபா கூடும். இந்த KA மாறலி மாறா வெப்பநிலையில் KA ஒரு மாறலி. எனவே தான் செறிவை நம்ம குறைச்சோம்னு இதாக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அல்ஃபா கூடும். அல்ஃபா என்பது அயனாக்களவு. அயனாக்களவு கூடினத்துக்கு செறிவில் அதிகரிப்பு வர இயலாது. செறிவு குறையும். அயனாக்களவு கூடினத்துக்கு செறிவு குறையும். எனவே செறிவு என்ன நாங்கள் ஐதாக்கம் செய்கிறோமே. எனவே செறிவு குறையும். எனவே கடத்திறன் குறைவடையும். மூலா கூட்டுப்பிழை. 2வது வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைசலில் கடத்திறன் அதிகரிக்கும். சரி, எலக்ட்ரோர் இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். வெப்பநிலையை கூட்டினோம்டா அயன்கள் அசைவுற வேகம் என்ன செய்யணும்னா கூடும். அசைகிற அளவு கூடும். ஏன்னா அந்த அயன்கள் அசைகிற அளவு கூடுதல் மின்னோட்டம் கூடுதல் நடத்தும் கடத்திறன் கூடும். எனவே அயன்கள் அசைகிற அளவு கூடும். எனவே கடத்திறன் கூடும். கரைசலோட மேலதிக நீரை சேர்க்கும் போது அதாவது கரைசலை ஐதாக்கும் போது கடத்துதிறன் குறைகின்ற போதிலும் மென்னமிலத்தின் கூட்டப்பிரிகை அந்த பின்னம் அதிகரிக்கிறது. நாங்கள் முந்தி சொன்ன மாதிரி அல்ஃபா கூடும். ஆனால் அயன் செறிவு கூடுறதால எங்களுக்கு கடத்துதிறன் குறையும் என்பது சரி. நாங்கள் முந்தி போட்டோம் பாருங்கள். அதாவது KA சமன் C-α வர்க்கம். எனவே அல்ஃபா சமன் என்ன வரப்போகுதுன்னா வர்க்கம் மூலம் KA/C. ஸோ நீங்கள் சியை குறைச்சிங்கன்னு சொன்னால் மொத்த செறிவு ஐதாக்கி அல்ஃபா கூடும். அல்ஃபா கூடுறதால கூட்டப்பிரிகை அந்த பின்னம் கூடும். ஆனால் செறிவு குறையும். மொத்த செறிவு என்னென்னா நம்ம ஐதாக்கம் செஞ்சுருக்கதால். டி மென்னமில கரைசலில் NaCl சொல்லிட்டு சேர்க்கும் போது கடத்திறன் குறைகிறது. பிழையானது உங்களுக்கு தெரியும். மென்னமில மோல்டடி அயன்களை உருவாக்கி இருக்கும். அதே மாதிரி NaCl என்ன செய்யும்னு சொன்னால் முழுமையாக அயனாக்கம் அடைஞ்சு உப்பண்டத்தால் Na+Cl மைனஸை கொடுக்கும். எனவே டோட்டல் அயன்களில் செறிவு கூறுறதால கடத்திறன் அதிகரிக்கும். எனவே எங்களுக்கு பியும் சியும் தான் சரி. 2வது கூட்டு பொருத்தமானது. 2வது விட பொருத்தமானது. 40வது கேள்வி சேர்வை தொடர்பான சரியான கூற்று. ஏ கேத்திரனிய சோபத்தன்மை காட்டும். ஏ நாம் விரிவாளி இருக்கேன் கவனம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 இன கீட்டோன் இருக்குது COCH3. இன பாருங்கள் வழி அல்கஹால் இருக்குது CH2 CHOH CH3. இந்த இருக்கடம் ஒரு வழி அல்கஹால் CH2 CHOH தான் வழி அல்கஹால் அழி காட்டிருக்கேன். முதலாவது ஏ கேத்திரனிய சோபத்தன்மை காட்டுகிறது.
கேத்திரானிதம் காட்டுன்னு சொன்னால் இரட்டை பிணைப்பு கார்பன் இருக்கணும், இருக்குது இரட்டை பிணைப்பு. இரட்டை பிணைப்பில் காணப்படுற ஒவ்வொரு கூறுலையும் இருக்க தொகுதியில் ஒரே இருக்கணும், எச்சும் மெதைலும். அதே மாதிரி இங்கே CH2 COCH3யும் இங்கே ஒரு வழி அல்கஹோலும். எனவே வந்து எங்களுக்கு சரியான கூற்று. உண்மையாக அது சிஸ்ட்ரான்ஸ் என்று வேறு ஆக்கியல் அது நம்ம. பட் இருந்தாலும் என்னென்னா ரெண்டுலேயும் பொதுவான தொகுதி இருக்கணும். ஆனால் வந்து கேத்திரானியத்தன்மைக்குரிய இயல்பு இருக்குது. ஒளியியல் சமபாயத்தன்மையை காட்டுவதில்லை என்பது பிழையான கூற்று. ஏன்னா எங்களுக்கு தெரியும், சும்மாவே நான் முந்தி போட்டு காட்டுறது உங்களுக்கு தெரியும், கைரல் கார்பன் இந்த இருக்குது, சமச்சிரட்ட கார்பன், எச்சும் OHம் மெதைலும் இங்கே பெரிய ஒரு தொகுதி இருக்குது. எனவே கைரல் கார்பன் எங்களுக்கு இருக்கிறபடினால சமச்சிரட்ட கார்பன் இருக்கத்தால் ஒளியியல் தன்மை காட்டாது என்பது பிழை காட்டும். அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். தாக்கங்கள் சொல்லிட்டுருக்குறாங்க. ஏ இருக்குது பிசிசி தாக்கம் புரிய செய்யப்படும் போது ஏ கிடைக்கும் விளைபொருள் ஒளியியல் தன்மையை காட்டும். பிசிசி போட்டோம்னா பிசிசி உங்களுக்கு தெரியும் புடை அல்கஹோலோட தாக்கம் அடையாது. முதல் அல்கஹோல் எங்கேயாவது இருந்தால் பிசிசி உங்களுக்கு தெரியும் அல்டிஹைடாக மாற்றி தரும். வழி அல்கஹோல் இங்கே இருக்க மாதிரி வழி அல்கஹோல் இருந்தால் அதை கீட்டோனாக மாற்றும். எனவே எங்களுக்கு வழி அல்கஹோல் இருக்கத்தால் இந்த இடம் எப்படி மாறும்னு சொன்னால் கீட்டோனாக மாறும். அதாவது மேலுக்கிரிக்க சேர்ற மாதிரி வரும். பாருங்கள் எப்படி வருமெண்டா CH3 CH டபுள் பாண்ட் சியில் மாற்றம் வராத CH2 இங்கே C டபுள் பாண்டோ CH3 மாதிரி கீழுக்கும் இது கீட்டோனாக மாறும். அதாவது CH2 C டபுள் பாண்டோ CH3 அவர் சொல்லியிருக்கார். அப்படி வார சேர்வை ஒளியியல் தன்மையை காட்டுகிறேன் அப்பில் ஏன்னா பிசிசி போட்டு முடிய கைரல் கார்பன் எங்களுக்கு இல்லை, முந்தி இருந்த மாதிரி சேர்வை இங்கே இல்லை எங்களுக்கு. பாருங்கள் கைரல் கார்பன் இல்லாமல் இப்போ இது COCH3 வந்திருக்கு. என்ன அந்த கூற்றுப்பில் பிசிசி போடுகின்ற பொழுது தாக்கமுறை செய்யப்படுகின்ற பொழுது கிடைக்கும் விளைபொருள் கேத்திரானியத்தன்மையை காட்டுவதில்லை என்பது சரியான கூற்று. ஏனெண்டா முந்தி C டபுள் பாண்ட் C ரெண்டு பக்கம் எச்சும் மெதைலும் இங்கே இந்த தொகுதியும் ஒரு வழியற்கஹோலும். ஆனால் இப்போ பாருங்கள் C டபுள் பாண்ட் C இந்த இருக்கவங்களுக்கு C டபுள் பாண்ட் C இது ஒரு பக்கம் எச்சும் மெதையிலும் இருந்ததுக்கு இங்கே பக்கம் ரெண்டும் ஒரே தொகுதி இருக்கிறபடினால CH2 தான் ஒரே தொகுதி இருக்கிறபடினால கேத்திரானிதம் காட்ட முடியாது. ரெண்டும் வேறு வேறு தொகுதி இருக்கணும். எனவே 4வது விடை தான் 40க்கு எங்களுக்கு பொருத்தமானது.